புதுச்சேரி காவல்துறை சார்பில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி நடந்த காவல்துறை மாரத்தான் போட்டியை டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை இணை காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதன்மை காவல் கண்காணிப்பாளர் கலைவணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பயணியாளர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓடினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் செய்திருந்தனர். பட்டா கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டிய பிரபல ரவுடியை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த டிஎன் பாளையம் மாரியம்மன் கோவில் அருகே ஒரு வாலிபர் பட்டா கத்திகளுடன் அவ்வழியாக வந்து செல்லும் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையில் தலைமை காவலர் செல்வராஜ் மற்றும் ஆனந்தராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் அந்த வாலிபர் தப்பியோட முயன்றார். அவரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் டிஎன் பாளையம் முடியார் தெருவை சேர்ந்த சக்திவேல் மகன் சன் என்கிற சண்முகம் என்பதும் இவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா அடிதடி, சண்டை உள்ளிட்ட 7 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. எனவே அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 பட்டாக்கத்திகள் மற்றும் ஒரு செல்போன் ஆகியவைகளை பறிமுதல் செய்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் கருப்பு தினத்தை முன்னிட்டு விளக்க பொதுக்கூட்டம் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நெருக்கடி நிலை காலத்தில் நடைபெற்ற ஜனநாயக மீறல்கள் மற்றும் மக்களுக்கு நேர்ந்த அவலங்களை எடுத்துரைக்கும் பொதுக்கூட்டம் தனியார் ஹோட்டலில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சேவா பாரதி மாநில பொதுச் செயலாளர் இளங்குமரன் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய இளங்குமரன் சம்பத், 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அன்று முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்ததன் மூலமாக ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டன என்றும், கருத்துக்க சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டன என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஆயிரக்கணக்கான அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளான வரலாற்று நிகழ்வுகளை பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாக மத்தியில் விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியின் போது நெருக்கடி நிலை காலத்தில் வாழ்ந்த மூத்த நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர்கள் ரத்னவேல், ஜெயலட்சுமி உட்பட மாநில, மாவட்ட, தொகுதிக்குட்பட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் 400 ஆண்டுகள் பழமையான மொழியின் குளத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இத்திட்டத்திற்கு மார்டின் குழும அறக்கட்டளை 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய நிலையில் அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் குழுமத்தின் CSR நிதி மூலம் நீர்நிலைகள் பாதுகாப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், புதுச்சேரியில் நிர்மல் ராகவன் அறக்கட்டளையுடன் இணைந்து நீர்நிலை மேம்பாடு திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதிய அமைச்சர்களுக்கு விரைவில் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட பிறகு மக்கள் நலத் திட்டங்கள் வேகமடையும் என்றும், பூட்டானின் இயற்கை பாதுகாப்பு திட்டங்களை புதுச்சேரியில் செயல்படுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும், தமிழகத்தில் மாற்று அரசியலை எதிர்பார்க்கும் இளைஞர்களை மையமாக கொண்டு கட்சி விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். பெங்களூருவில் தந்தை, தாய் மற்றும் தங்கையை கொலை செய்த இளம்பெண் ஸ்வேதா புதுச்சேரியில் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த அவரது காதலன் கென்னத்தையும் புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். பெங்களூருவை சேர்ந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரான ஸ்வேதா ஆந்திராவை சேர்ந்த கென்னத்தை காதலித்து வந்தார். இந்த காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஒன்றாக வசித்து வந்தனர். இதற்கிடையே கிரெடிட் கார்டு மூலம் 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கிய ஸ்வேதா அந்த கடனை அடைப்பதற்காக பெற்றோரிடம் சொத்தில் தனது பங்கை கேட்டதாகவும், அவர்கள் மறுத்ததால் கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. அதன்படி தனது தாய், தந்தை மற்றும் தங்கையை தனித்தனியாக அடுக்குமாடி குடியிருப்புக்கு வரவழைத்து காதலன் கென்னத்துடன் இணைந்து மூவரையும் கொலை செய்துவிட்டு இருவரும் தலைமறைவாகினர். இந்த சம்பவம் கர்நாடகா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து புதுச்சேரியில் ரோந்து பணியில் இருந்த உருளையன்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஸ்வேதாவை பிடித்து விசாரித்த பொழுது அவர் பெங்களூரு 3 பேர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் என்பது தெரியவந்தது. பின்னர் அவரை பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கென்னத் புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள ஒரு மதுபாரில் இருந்து வெளியே வந்தபொழுது போலீசார் மடக்கி பிடித்தனர். காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லும் வழியில் பைக்கில் இருந்து குதித்து தப்ப முயன்ற கென்னத்தை கீழே விழுந்து காயமடைந்த நிலையிலும் போலீசார் ராமலிங்கம் விடாமுயற்சியுடன் விரட்டி பிடித்தார். பின்னர் கிண்ணத்திடமிருந்து பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு நள்ளிரவில் பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்.
ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி எலக்ட்ரிக் பஸ் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். புதுவை அரசின் நிறுவனமான புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்த பஸ்கள் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பயனடைந்து வந்தனர். இந்த நிலையில் எலக்ட்ரிக் பஸ் டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று பல மாதங்களாக நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் சம்பள உயர்வு வழங்க கோரி எலக்ட்ரிக் பஸ் டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் இன்று பஸ்களை இயக்காமல் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகர்ப்புறம் மட்டுமின்றி கிராமப்புற மக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் சார்பில் போதையில்லாத நகரங்களை உருவாக்க விழிப்புணர்வு நடைபயணம். காவல்துறை சட்டம் ஒழுங்கு சத்யசுந்தரம் டிஐஜி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் சார்பில் போதை நடமாட்டம் இல்லாத நகரங்களை உருவாக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த மாணவர்கள் சார்பில் இந்த நடைப்பயணம் நடைபெற்றது. வில்லியனூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கம்யூனிட்டி மெடிக்கல் சென்டரில் இருந்து துவங்கி வில்லியனூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைப்பயணத்திற்கான கொடியினை அசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடை சட்டம் மற்றும் அதற்குரிய தண்டனைகள் குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு போலீஸ் கண்காணிப்பாளர் சுப்பிரமணி, வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எம்எல்ஏ, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குநர் ரத்னசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள முக்கிய இடங்களில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நடைபயணம் நடைபெற்றது. இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள் விற்பனை மற்றும் தடை சட்டத்தை வலியுறுத்தி போதையில்லா நகரினை உருவாக்க வேண்டும் என்று கூறி கைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் நாளை மறுநாள் 424 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நாளை மறுநாள் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தீவிர போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 74,124 குழந்தைகள் பயனடையும் வகையில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கோவில்கள், பூங்காக்கள் உள்ளிட்ட 31 சிறப்பு மையங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெற்றோர் தவறாமல் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளித்து போலியோ இல்லா சமூகத்தை உருவாக்க ஒத்துழைக்குமாறு சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மரக்காணம் அருகே பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மரக்காணம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவிக்கு திடீரென வயிற்று வலிப்பதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து மாணவியை பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். அப்பொழுது போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வடகோடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் மாணவியிடம் பழகி வந்த பொழுது அவர் ஆசை வார்த்தை கூறி மாணவியிடம் உல்லாசமாக இருந்தது தெரிய வந்தது. இதில் மாணவி கர்ப்பமாகியுள்ளார். இதனையடுத்து பெருமாள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பெருமாளை தேடி வந்த நிலையில் அவர் மரக்காணம் அருகே சவுக்குத்தோப்பில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெற்றோர்களுக்கான சிறப்பு அறிமுக மற்றும் வழிகாட்டல் நிகழ்ச்சி. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர்களுக்கான சிறப்பு அறிமுக மற்றும் வழிகாட்டல் நிகழ்ச்சி. நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் டி மகேந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றி முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியை அவர்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான அனைத்து நல்வழி காட்டுதல்களையும் எதிர்வரும் காலத்தில் மாணவர்களுக்கு பள்ளியில் நடைபெறவுள்ள கல்வி முறைகள் குறித்தும் மற்றும் அனைத்து தகவல்களையும் PPT வாயிலாக மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் அவர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பேரண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பை அறிமுகம் செய்து அதன் செயல்முறையையும் விளக்கி கூறினர். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மகிழ்வு நிறைந்த வித்தியாசமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் குடும்பத்துடன் அனைவரும் விளையாடி மகிழ்ந்தனர். இதற்கு இடையில் அனைவருக்கும் பழச்சாறு பள்ளியின் சார்பாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் பொருட்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பொருட்களை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அங்கிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் பொருட்கள் திருடப்பட்டுள்ளது தெரியவந்தது.
இதுகுறித்து தொழிற்சாலை எஸ்டேட் மேலாளர் அரவிந்தன் சேதராப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். தொழிற்சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட பொழுது கம்பெனி பெயிண்டிங் வேலை செய்ய வந்திருந்த சுத்துக்கேணி அம்பேத்கர் வீதியை சேர்ந்த வெற்றிவேல், பாகூர், இளஞ்சந்தை சிலம்பரசன் ஆகியோர் காப்பர் பொருட்களை திருடிச் செல்வது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் சுத்துக்கேணியை சேர்ந்த வெற்றிவேலை கைது செய்து அவரிடமிருந்த 26 கிலோ காப்பர் பொருட்களை பறிமுதல் செய்து போலீசார் வெற்றிவேலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் சிலம்பரசனை போலீசார் தேடி வருகின்றனர். பூரணாங்குப்பத்தில் புதுப்பிக்கப்பட்டு வந்த 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். புதுச்சேரி கொம்யூனியன் அரியாங்குப்பம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பூரணாங்குப்பத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோரின் பங்களிப்புடன் சீரமைக்கப்பட்டுள்ள 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பின்னர் குளக்கரையில் மரக்கன்றுகளை நட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குளத்தை சீரமைக்க நிதி வழங்கிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அமைச்சர் ராஜசேகரன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, ஜோ சார்லஸ் மார்டின், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 1,48,000 ரூபாயை மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் லோன் குறித்து விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். சிறிது நேரம் கழித்து மர்ம நபர் ஒருவர் மேற்கூறிய நபரை தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய அந்த நபரும் விண்ணப்பித்து விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணமாக 78,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் முதலியார்பேட்டை சேர்ந்த ஆண் நபரின் வங்கிக் கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் 41,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆண் நபர் முகநூலில் வந்த முதலீடு தொடர்பான விளம்பரத்தை கிளிக் செய்து அதில் வந்த லிங்கின் மூலம் 17,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். புதுவையை சேர்ந்த ஆண் நபர் 1,600, முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபர் 10,000 ரூபாய் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் இவர்கள் மொத்தமாக 1,48,000 ரூபாயை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.